ஐயா படம் பிடிச்சிருக்கா? படம் பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்கு. படம் பிடிச்சிருக்கா? என்ன பிடிச்சிருக்கு? அந்த படத்தில் வர கதைகள்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. புரிஞ்சுதா வரலாறு சொன்ன வரலாறு? மலையாள மகாராஜாவெல்லாம் பார்த்தியா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி போய் பார்க்க சொல்லி. தேங்க்யூ தேங்க்யூ. இடைவேளைக்கு நல்லா இருந்துச்சு படம். இடைவேளைக்கு அப்புறம் நல்லா சூப்பராக இருந்துச்சு சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். எல்லா ஊரில் போய் சொல்லுங்கள் படம் பார்க்குறீங்க. சமுதாய சார்ந்து நிறைய படங்கள் எடுக்கணும் ஐயா. நீங்கள் சமுதாயம் சார்ந்து விழிப்புணர்வு சமுதாயத்துக்கு உங்களுடைய படைப்புகள் நிறைய நன்றி நன்றிங்க சார். படம் பிடிச்சிருக்கானே? ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஐயா படம் பிடிச்சிருக்கீங்களா? நல்லா இருக்கு. தேங்க்யூ படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. படம் அருமை சார். கல்யாண வீட்டில் வந்த மாதிரி எல்லாம் சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் லேடிஸ் நிறையாங்க சார். நேற்று போடுங்க டூருக்கு புக் நேற்று கடைகள் டிக்கெட் நேராக இன்றைக்கி வந்தாச்சு. தேங்க்யூ தேங்க்யூ. நாளை மறுநாள் ஃபேமிலியோட கூட்டு வரோம். வாங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப படம் நல்லா இருக்கு சார். உங்களுக்கு நீங்கள் போட்ட வீடியோக்காகவே படத்துக்கு பார்க்கணும். தேங்க்யூ தேங்க்யூ. பார்த்து ரொம்ப நன்றி. கூட பார்க்காம நீங்கள் படம் நல்லா இருந்துச்சு. 3 வரும்ட்டு இன்னும் எதிர்பார்க்குறோம். இதோட படம் நல்லா இருந்துச்சு சார். நன்றி சார். சிறப்பான படம் தேங்க்யூ சார். படம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? வரலாற்று திருப்பி எடுத்துருங்க. சூப்பராக இருக்கு. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இந்த கலாச்சாரம் மாறிக்கிட்டு இருக்கிறதுக்கு இதை விட ஒரு சிறந்த படம் சொல்ல முடியாது. ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கைனா எப்படி இருக்கும் அப்படின்றத நல்லா சிறப்பாக சொல்லியிருக்கோம். அப்புறம் தெரிஞ்சவங்க கிட்டலாம் சொல்லி படம் பார்க்க சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்லுவோம். தேங்க்யூ தேங்க்யூ. படம் பிடிச்சதாம்மா? படம் சூப்பர் சார். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இந்த இப்படிப்பட்ட ஒரு படம் அவசியம் தேவை சார். நம்ம தலைமுறையை திருத்துறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக எடுத்துருக்கிறீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ. வீரம் செறிந்த பண்பாடு குறையாத சூப்பரான படம் சார். தேங்க்யூ. இதுவரைக்கும் நான் பார்த்த படத்தில் எந்த படமும் எனக்கு அவ்வளோ புரிஞ்சதில்லை. இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புரிஞ்சது. நன்றி. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுங்கள் படம் பார்க்க சொல்லி. ஃப்ரெண்ட்ஸாக தான் வந்துருக்கேன். சரி சூப்பர் படம் சூப்பர். தேங்க்யூ எடிட்டிங்லாம் நல்லா அருமையாக இருக்கு. தேங்க்யூ சார். சூப்பராக இருந்துச்சு. உனக்கு பிடிச்சிருந்ததா? ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் சூப்பராக இருந்துச்சுண்ணே. மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். கண்டிப்பாக எங்களுக்கு அதில் ஆதரவு என்றைக்கும் இருக்கும் உங்களுக்கு. நன்றி தேங்க்யூ. இன்னும் எதிர்பார்க்குறோம். வாழ்த்துக்கள். சொல்லிட்ட வார்த்தையே இல்லை. சூப்பராக இருக்கு. நன்றிண்ணா. பிடிச்சிருக்கா உங்களுக்கு படம்? படம் நல்லா இருந்தது. நல்லா இருந்ததுண்ணா. படம் நல்லா இருந்தது. இந்த மாதிரி படம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் சார். ஐயா உங்களுக்கு பிடிச்சிருக்கா படம்? அங்கிள் ரொம்ப ஹிஸ்டாரிக்கலாக இருந்துச்சு அங்கிள் அந்த படமே. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுங்கள். ஒரு நிமிஷம் வர வீடியோ டைம் டிராவல் பண்ணிட்டு போயிட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. தேங்க்யூ 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 சார். சூப்பர்ண்ணா. படம் ஒன்னோட 2 ரொம்ப சூப்பர். எக்ஸ்பெக்ட் படம் நல்லா இருந்துச்சு. நன்றி. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் போய் சொல்லுங்கள் பார்க்க சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கே வேண்டிய படம் சார். பொங்கல் மிஸ் பண்ணிட்டோம் சார். சரிங்க சார். ரொம்ப தேங்க்ஸ். இது மக்கள்கிட்ட நல்லா முன்னாடி ரீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆக்சுவலாக விளம்பரமே இல்லை வரதுனால தான் கூட்டாளி இல்லைன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ. நல்லா இருக்கு. படம் பிடிச்சிருக்கீங்களா சார்? சூப்பராக தெரியும் படம். கனடா மன்னனே சம்பூர மன்னர்கள் கடைசி ரொம்ப சூப்பர். அடுத்த முறை தொடர்ந்து போடுறீங்க. அடுத்த முறை அன்னமங்கலம் கோட்டையும் துருவ கோட்டையும் அதை பற்றி கொஞ்சம் இன்னும் நல்லா கொஞ்சம் தெளிவாக புரியுற மாதிரி கொஞ்சம். சரி. உனக்கு படம் பிடிச்சிருக்கா? புரிஞ்சுதா படம்? ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுங்கள். சரி, யாருக்கும் தெரியாத வரலாற்று படத்தை வரலாற்றை கொடுத்ததுக்கு நன்றி. சூப்பராக இருந்துச்சு. பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ரொம்ப படம் நல்லா அருமையாக இருந்தது. நமது இந்து கலாச்சாரத்தை கண் முன்னே முன்னோர்கள் எவ்வளோ ரத்தம் செஞ்சுருக்காங்கன்னு ரொம்ப அற்புதமாக இருந்தது. ரொம்ப நன்றி. தெரிஞ்சவங்க சொல்லி பார்க்க சொல்லுங்கள். மகிழ்ச்சி. நான் ஒரு 100 குடும்பத்தை நான் பார்க்க சொல்லிடுறேன். ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. படம் பிடிச்சிருந்தா உங்களுக்கு? சார் சிறப்பான அருமையான படம். இன்னும் மேலும் மேலும் நிறைய படம் இது மாதிரி இருக்கணும். ஏன்னா இந்து மக்களுக்கெல்லாம் நல்லா உணவு கொடுக்குற மாதிரி எடுத்துருக்கீங்க. ரொம்ப சிறப்பு சார். நன்றி நன்றி. இந்து தர்மத்தை பற்றி படம் எடுக்கிறதுக்கு உங்களை மாதிரி இயக்குநர்கள் இன்னும் நிறைய பேர் வரும். படம் பார்க்கும்போது உடம்பு இதை மற்றவங்கள பார்க்க சொல்லுங்கள் முதல்ல. கண்டிப்பாக நான் என்னோடய சமூக வலைதளத்தில் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவேன். இந்த மாதிரி படம் இந்துக்களுக்கு முக்கியம் தரது உங்களை மாதிரி இயக்குநர்கள் முக்கியம் தரணும். அதிகமாக இந்துக்கள் இப்போ சரியாக ஒரு சிலருக்கு புரியாது.
மேலும் மேலும் புரியணும்னா நமக்கு அதிகமாக இன்னும் வலுப்படுத்தணும். நம்ம இந்த கதைகளை கொண்டு வந்து வலுப்படுத்தினா தான் இப்போ இந்து ரொம்ப அந்த சேமகாலத்தில் நடந்த நிகழ்ச்சி யாருக்கும் தெரிய போகிறது. அது தெரியலன்னா நமக்கு இன்னும் சேமங்கலம்ன்றது யாருக்கும் வெளியில் எங்குன்னு தெரியாது. இப்போ உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் அந்த வில்லேஜ் கிராமத்தில் அங்கே இருக்காங்க. இப்போ நான் அந்த ஊரில் பக்கத்தில் அந்த தொகுதியினுடைய நான் ஒரு ஊர் கிராமம் போய் எல்லார்ட்டையும் சொல்லி படம் பார்க்க சொல்லுங்கள் சேந்தமங்கலத்தில். கண்டிப்பாக சார். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. யாருக்கு எதிரான படம் கிடையாது. தவறுலாம் வந்து முஸ்லீம் எதிரான படம்னு சொல்கிறாங்க. படத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. நம்மலாம் வந்து இந்த மண்ணை சார்ந்த முஸ்லீமு யாருக்கு எதிரான படம்னு சொல்லுங்க. ரொம்ப அருமையான படம். தொடர்ந்து சொல்லியிருக்க 3 திரும்ப வரணும். தமிழக மறைக்கப்பட்ட வரலாறுகளையும் மக்களுக்கான தேவை எந்த ஒரு சமுதாயத்தும் இது இல்லாமல் நல்ல முன்னேற்றத்தினுடைய படமும் இந்த மேலும் நீங்கள் மற்ற இயக்குனரோட ஒரு தைரியமாக ஒரு மக்களுக்கு மறைக்கப்பட்ட வரலாற்றை எடுத்ததுக்கு மோகன்ஜி அவர்களுக்கு நன்றி. அண்ணா லோக்கலில் எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு கோயிலை பற்றி ஒரு வரலாறு பற்றி எடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வரலாற்றை வெளிக்கொண்டது நன்றி. மற்ற மொழிகளையும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்கள். அப்போதான் கொஞ்சம் எல்லாம் சரி. அருமையான படம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. அருமையாக இருந்துச்சுன்னா என்னோட மனைவிக்கு பிறந்த நாள் அவங்க பிறந்தநாள் பரிசு அதை கொடுக்கணும்னு எங்கள் அம்மா எங்க வாங்கம்மா இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் கேட்டாங்க. இல்லை பொங்கலுக்கு எந்த படம் போக வேண்டாம், 23ஆம் தேதி நம்ம படம் வருது, கண்டிப்பாக பார்க்கணும், ஃபேமிலியாக கூப்பிட்டு வந்தேன். எனக்கு வந்து பசங்க வந்து இந்த மாதிரி வரலாறு தெரிஞ்சுக்கணுன்றது ரொம்ப அவசியம். ஏன்னா பாட புத்தகங்களையும் சரி வெளியில் சொல்கிறதும் சரி திரிக்கிறாங்கன்றது நமக்கு தெரியும், ஆனால் பசங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி இன்னும் நிறையா வரையறுப்பு எதிர்பார்க்குறாங்க. நன்றி. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ. சூப்பராக சார். சூப்பர், நல்லா இருக்கு. தேங்க்யூ. பிடிச்சிருக்கா உங்களுக்கு? உனக்கு பிடிச்சிருந்தா படம்? நல்லா இருக்கா? பூனை யானை எல்லாம் பார்த்தியா? தேங்க்யூ. தோற்றுபவர்கள் தோற்றட்டும், உறுதிவாறு தூற்றுபவர்கள் தோற்றட்டும், உங்கள் கடன் பணி செய்து கிடப்பதே நல்லது. தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. வாங்க. பிடிச்சிருக்கா படம்? என்ன பிடிச்சிருக்கு? என்ன புரிஞ்சுது? அரசர்கள்லாம் பார்த்தியா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் சொல்கிறீங்களா? தேங்க்யூ. படம் பிடிச்சிருக்கா? மியூசிக் எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா இருந்துச்சு அங்கிள். தேங்க்யூ. எனக்கு வந்து வாழ்த்துக்கள். இப்போ நம்ம வந்து ஒரு ரசிகராக பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணுவோம், ஒரு மசாலா படங்களோ, ஒரு கமர்ஷியல் படங்களோ, ஒரு காமெடி சார்ந்த படங்களோ, இல்லை போதைப் பொருட்கள் சார்ந்த படங்களோ வந்துட்டு நம்ம பொழுதுபோக்காக பார்க்குறோம். நம்ம அதை வந்து பொழுதுபோக்காக பார்த்தனாலுமே கூட இப்போ நம்ம வரலாறுகளை வந்து நம்ம அறியப்படாமல் இருக்கிற சில விஷயங்களாக நம்ம மறந்துட்டுருப்போம். அதை வந்து நம்ம ஞாபகப்படுத்தவும் சரி, நம்மளுடைய சில அரசர்கள் நம்ம சேர சோழ பாண்டியை தவிர்த்து இன்னும் நிறைய அரசர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதை பற்றி யாருமே இது வரைக்கும் நம்ம தமிழகத்தில் சொல்லலை. அப்போ சொல்லப்படாத சில அரசர்களையும் சில விஷயங்களையும் சொல்கிறத வந்து நம்ம வந்து பார்க்குறது கடமையாக எடுத்தோம்னு சொல்லி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இதை பொழுதுபோக்காக வந்து பார்க்குறோம் இல்லையா, நம்மளுடைய வரலாறுகளையும் சரி, நம்ம தமிழ் பண்பாட்டு அந்த போர் குணங்கள் எல்லாத்தையுமே யாருக்காவது எதிராக இருக்கா? அந்த மாதிரி எதுவுமே கிடையாது.